ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா வித் பெருமா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவும் மாப்பிள்ளையும் வராங்க. ஸோ அந்த வீடியோ தான் பார்க்க போறீங்க. அவங்க வரதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன ஒர்க்லாம் இருக்குதோ அதெல்லாம் போய் கிட்டுன்னு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்தோம் அப்படின்னா நைட்டு 12:30 மணிக்கு வருவாங்க. அவங்க நைட்டு தான் வராங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒர்க் ஒன்று இருக்குது இங்கே, பர்சனல் ஒர்க்கு. ஸோ அந்த ஒர்க்கை முடிக்கணும் அப்படின்றதுனால அர்ஜென்ட்டாக வராங்க. ஸோ நம்ம அங்கே போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டோம். இப்போ இங்கே பாப்பாவும் மாப்பிள்ளையும் வந்தோன்னா திரும்பி நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். அந்த வீடியோலாம் அப்படியே 1 by 1 வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாப்பா வந்தோன்னா நம்ம மீட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி எங்களோட வேலையெல்லாம் நாங்கள் முடிச்சிடுறோம். அதே அப்படியே கண்டினியூஸாக வரும் பாருங்க. துபாயிலேருந்து வந்ததுலேருந்து அவங்க கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஆமாம், ஏன்னா அவங்க வந்ததே லேட்டு. பிள்ளைங்க வந்து அன்றைக்கி ராத்திரி நைட்டு உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். அவள் தான் திரும்பி காலையில் கிளம்பிட்டோம். காலையில் கொஞ்சம் நேரம் தான் பேசினோம், கிளம்பி வந்துட்டோம் நாங்கள். ஸோ இப்போ அவங்க வந்தோன்னா ஜாலியாக அவங்க வேலையை அவங்க வராங்க, எங்கள் வேலையை நாங்கள் பார்க்க போகிறோம். திருப்பி ராத்திரி தான் ஒன்றா சேருவோம். ஆமாம், இனி ஈவினிங்கில் ஒன்றா சேருவோன்னே வச்சுப்போமே. நிறைய பிளான்லாம் போட்டு பண்ணி வச்சுருக்கோம். அதெல்லாம் 1 by 1 வீடியோ வரும். ஸோ ஆனால் வந்து அந்த மீன்வெயில் கேப்பில் நாங்கள் எங்கள் ஒர்க்கை பார்ப்போம், அவங்க ஒர்க்கை பார்ப்பாங்க. நைட்டில் அப்படியே கேதர் ஆகி நாங்கள் அப்படியே செலிப்ரேட் பண்ணுவோம். அவங்களும் ஒரு பக்கம் டென்ஷனா ஒர்க் பார்த்துட்டு இருப்பாங்க, நாங்க அதை விட டென்ஷனா எங்க வீட்டு வேலையை பார்த்துட்டு இருப்போம். ஏண்டா வீடு கட்டணும் இருக்குல்ல. சீரியஸாவே தயவு செய்து யாரும் கட்டாதீங்க. எல்லாம் கட்டின வீட போய் வாங்கணுமா குடி போகணுமான்றங்க. இல்லன்னா நல்லா காசு கொடுத்து ஒரு ஆர்கிடெக்சரை பிடிச்சிங்க அப்படின்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நல்லா காசு கொடுத்தீங்கன்னா நல்லா வீடு அமைதியா கட்டி தருவாங்க. எல்லாம் அவங்களே பொறுமையா கட்டி கொடுப்பாங்க. ஆனா அவங்களும் டென்ஷன் பண்ணுவாங்க. அதெல்லாம் சும்மா கதை. யாரா இருந்தாலும் அந்த வேலையை தான் பார்ப்பாங்க. ஏன்னா என்ன சொல்றது, ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இதில் பிஸியாக இருக்கிற ஆளை பிடிக்கக்கூடாது. காற்று வாங்கின்னு இருக்கிற ஆளை பிடிச்சா வேணால் நம்ம அழகாக பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அதை பற்றிலாம் நம்ம எதுக்கு ரொம்ப ஓவராக உள்ள போவானே. இந்த டென்ஷன் எல்லாருக்கும் இருக்கிறது தான் எங்களுக்கு கொஞ்சம் அளவுக்கு மிஞ்சி இருக்குது. அவ்வளோ தான். நான் ஒண்டி தான் வந்து நம்ம புது வீட்டுக்கு கிளம்புறேன். பேபிமா வரல, பேபிமா வேண்டியதில்லை. அன்னெசரி ஃபிட்டிங்ஸ் இன்னைக்கு. ஏன்னா அங்கே வேலையே நடக்கலை. எனக்கு ஒரே கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே என்ன பண்ணுறது, கோபம் அப்படியே உச்ச மண்டையில் ஏறி தாண்டவம் ஆடுது. நம்ம பேசி ஏதாவது கொலாப்ஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுனால கம்முன்னு வாயை மூடிக்கிட்டு இருக்கிறேன். என்ன பேசுறதுன்னே தெரியல. போய் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டோம், டேட்டை சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் எல்லாருக்கும். ஆனால் அதுக்குள்ளே முடிப்பாங்களா முடிக்க மாட்டாங்களான்றதே ஒரு பெரிய இதுவாக தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒன்றுமே அங்கே வேலை நடக்கலை. ஆனாலும் நான் இன்றைக்கி போகிறேன் சைட்டுக்கு. நான் ஊர்லேருந்து வந்து டிசைட் பண்ணது என்னன்னா, டெய்லி சோத்து முட்டையை கட்டிக்கிட்டு அங்கே போகிற மாதிரி போயிடணும் அப்படின்ட்டு இன்றைக்கி ஆரம்பிச்சே தான் போகிறேன். அப்புறம் ஒரு லைட் எல்லாம் இருந்தது, சரி அதெல்லாம் வேலையே நடக்கலை இன்னைக்கு. ஆனாலும் இதை எடுத்துன்னு போய் அங்கே வச்சிடலாம், வச்சுட்டா தான் கழட்டி எடுத்து போட்டு மாட்டுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதையும் எடுத்துக்கிட்டு கிளம்புறேன். இன்டீரியர் மட்டும் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்டீரியரை விட்டுட்டு வேற என்ன ஏசி மாட்ட வராங்க, காம்பவுண்ட் வேலை என்ன பார்க்குறாங்க. காம்பவுண்ட் வேலை எல்லாம் அப்படியே தான் இது போட்டாங்க. அது அப்படியே நிற்கிது. தண்ணி அடிச்சுட்டு க்யூரிங்க்கு விட்ருக்காங்க. அப்படியே நிற்கிது. எடுத்துகிட்டு வரேன். எனக்கு அப்படியே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப கவலையாக இருக்குது. ஆண்டவர் மாதம் தான் துணை இருக்கணும். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ போகிறேன். இதை எடுத்து ஏசிக்கு வேறு வராங்க. அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அவங்க நீ வேணும் இது வேணும் அது வேணுன்றாங்க. அங்கே போனால் தான் தெரியும். ஏசி எடுத்துன்னு வந்து இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் மாட்ட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இப்போதைக்கு என்ன வேலை நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் ஏசி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. நம்மளது பேஸ்மெண்ட்டு ஹைட்டே வந்து 6 அடி வரும். ஸோ அதனால் வந்து ரொம்ப ஹைட்டில் இருக்குது அப்படின்ட்டு ஒரு 15 அடி நம்ம ஏணி வாங்கி கொடுத்துருக்கோம். அந்த ஏணியில் ஏறி நின்று அடிச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. புலம்ப விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். டைமும் வேறு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதுக்குள்ளே முடிச்சு ஆகணும் எப்படியாச்சும். நான் காட்டுறேன் பாருங்களேன். ஆனால் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அது வந்து இந்த லேஃப்ட்லேயும் வைக்க முடியல. ஸோ லேஃப்ட்டில் வைக்காமல் நம்ம வந்து ஸ்டாண்டு போட்டு பக்கத்தில் இது பண்ணுறோம். ஆளுங்க வந்து ஈஸியாக கழட்டி எடுத்துன்னு போயிடுற மாதிரியே இருக்குது. எவனா வந்து எடுத்துன்னு போயிட போகிறான் அப்படின்னா அதுக்கெலாம் ஒன்றும் பண்ண முடியாது சார். திருடுறவன் எப்படியா இருந்தாலும் திருடுவான் அப்படின்றாங்க. நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ வெளியில் நின்று எடுத்து அடிச்சிட்ருக்கோம். நம்மளோட இந்த லேஃப்ட் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணியிருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். அது ஸ்லோப் கொடுத்துருக்கானுங்க. அதனால் அதில் நிற்கிறது டஃப்பாக இருக்கும் யூனிட் அப்படின்றாங்க. யூனிட் கிராஸாக இருக்க மாதிரி தெரியுது. இங்கே மாட்டுறதே பெரிய டாஸ்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே எப்படின்னா, இன்னும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் செகண்ட் ஃப்ளோர்லலாம் ஏசி மாட்டுறதுக்குள்ளே நுர தள்ளிடும்னு நினைக்கிறேன்.
கடந்த ஒரு மணி நேரமாக இந்த ஒர்க்கே பார்த்துட்ருக்கோம். ரொம்ப டஃப்பாக இருக்குது பாவம். நம்ம இங்கே வந்தோடனே ஒரு 20 inches லேடர் வாங்கி வச்சுருக்கோம். 20 meters, சாரி 20 feet ஃப்ரெண்ட்ஸ், மீட்டர்ஸ் இல்லை, ஃபீட்டில் வாங்கி வைக்கணும். அப்போ தான் அவுட்ரு ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு. புதுசாக லேடர் வாங்கி வைக்கணும். மத்தியானம் 12 o'clock வந்தேன். இப்போ 3 o'clock ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இங்கே தான் இருக்கிறேன். இன்னும் அந்த ஏசி மாட்டி வச்ச பாடம் காணோம். இந்த காம்பவுண்ட் வால்லாம் நம்ம டைல்ஸ் போடணும். அந்த ஒர்க்லாம் வேறு இருக்குது. இங்கே 1.5 metal போட்டு அதை இது பண்ணி சிமெண்ட் தர மாதிரி லைட்டாக வலிச்சு விட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம டைல்ஸ் போடணும். அவன் என்ன சொல்கிறான், கல்லெல்லாம் வச்சதுக்கப்புறமா டைல்ஸ் போடுவோம், இல்லைன்னா டைல்ஸ் நாஸ்தி ஆகிடும்ன்றான். கல்லெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம்ப்பா, நோ டப்பு லேது, அதனால் இப்போதைக்கு தர மாதிரி வழி நீன்னு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலான்ட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறது இன்டீரியர்ஸ் தான். அது ஃபுல்லாக உள்ளே முடிச்சிட்டாங்க அப்படின்னா நமக்கு இஷ்யூ இல்லாமல் போயிடும். நம்ம இதுலேயே ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்ன்ற மாதிரி வச்சுட்டு இருந்தால் கதைக்கு ஆகாது அப்படின்ட்டு அந்த மாதிரி சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு 4 மணிக்குள்ளே இங்கே தர வலிச்சிடுவாங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. வலிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உள்ளே எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளில வந்துப்போம். நம்ம குடி வந்துட்டு கூட வெளி வேலையை செஞ்சுக்கலாம்ல. அதான் ஒரே டென்ஷனாக இருக்குது, என்ன நடக்கும்னே தெரியல. இந்த ஏசி அம்மாட்டுக்கு இப்போ ஏசி வந்து நியூ மாடல் வந்திருக்குதாம்மா, ஸ்லீக்கா அவுட்ரு யூனிட்டு. இவங்க வந்து பழைய மாடல் 21 inches என்னமோ இருக்குமாம்மா, அதுக்கேற்ற மாதிரி ஆங்கிள் அடிச்சிட்டாங்க, ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் எடுத்து வச்சா செட் ஆக மாட்டேங்குது. திருப்பி அதை கழட்டிட்டு திருப்பி ஹோல்ஸ் போட்டு திரும்பி மாட்டுறாங்க. ஒரு வேலைக்கு டபுள் வேலை, ஒரு வேலைக்கு டபுள் வேலைன்னு போயினே இருக்குது. கடைசி நேரத்தில் எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும் அப்படின்றாங்க. எனக்கும் அப்படி தான் இருக்குது. உங்களுக்குலாம் அப்படி இருந்துதான்னு சொல்லுங்கள். நான் இது வரைக்கும் நான் பிறந்ததுலேருந்து அப்பார்ட்மெண்ட்ஸில் தான் இருந்துருக்கிறேன். இண்டிவிஜுவல் ஹவுஸே இல்லை. எனக்கு ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸுன்றது எனக்கு ஒரு தனி கனவு. அதில் காலை வச்சுட்டு இப்போ நான் படாத பாடுபட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பேபி மாலாம் சின்ன வயசுலேருந்தே இண்டிவிஜுவல் ஹவுஸில் தான் வளர்ந்தான். ஃபைனலி ஏசி மாட்டினியப்பா, என்னாச்சுப்பா? ஏசி ஒர்க் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். ஏன் ஒர்க் ஆகலை? புது ஏசி ஒர்க் ஆகலை, ரிமோட் ப்ராப்ளம் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லி பேட்டரியும் வாங்கி கொடுத்தாங்க. ஒருவேளை இந்த பேட்டரி சரியில்லை போட்டிருக்கு சார் இருந்தாங்க. சரின்னு வேறு பேட்டரி வாங்கி கொடுத்தேன். அந்த பேட்டரி போட்டும் ஒர்க் ஆகலை. எல்லா பட்டனும் ஒர்க் ஆகுது. ஸ்விங் பட்டன் ஒர்க் ஆகுது, ஆன் ஆஃப் பட்டன் ஒர்க் ஆகுது, ஆன் ஆகுது. ஆனால் நம்ம இந்த ஏசி தானே, இதிலெல்லாம் ஸ்டார்டிங் என்னன்னா ஆன் பட்டன் ப்ளஸ் ஸ்டார்ட் பட்டன், அதுக்கப்புறம் இன்னொரு இந்த நம்ம ஏசி ரிமோட் இடம் அதில் காட்டுறேன் பாரு. இந்த ஸ்டார்ட் பட்டன், இந்த மோட் பட்டன், அப்புறம் இந்த செட் பட்டன், இது மூணுத்தையும் அழுத்தின உடனே அது ஆன் ஆகும். இந்த ஏசி பொறுத்த வரைக்கும் அது ஆன் ஆகி இன்ஸ்டால் ஆகும். ஆக்சுவலி அந்த 99 வரைக்குமோ 98 வரைக்குமோ வரும்னாங்க. அது வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஆன் ஆகும். அப்போ தான் ஏர் ஃப்ளோ எல்லாமே வர ஆரம்பிக்கும். இது ஒரு நியூ மாடல். அதே மாதிரி இப்போ இந்த மாடலில் வந்து நம்மளுக்கு அவுட்ரு யூனிட் நல்லா 21 inches கிட்ட பெருசாக இருக்குமாமா. இப்போ வந்துருக்கிறது ஸ்லீக் 17 inches தான். அதனால தான் டபுள் வேலையை ஆகிப்போச்சு. அவங்களுக்கே தெரியல அது நியூ மாடல்ன்றதுனால எடுத்து போட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வைக்கும்போது பார்த்தா சிட் ஆகலை. அதுக்கப்புறம் திரும்பி எடுத்துகிட்டு திரும்பி வச்சானுங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு பிரச்சனை முடிஞ்சது. அப்பா நல்லபடியாக ஓடிட்டோண்டா அப்படின்னும் போது ரிமோட்டோட ப்ராப்ளம் வந்துடுச்சு. டென்ஷன் ஆகிட்டேன் நான் இன்னைக்கு. ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் ஒயர் ஆட் பண்ணது, அப்புறம் வாட்டர் அவுட்புட் ஒயரு, இது எல்லாமே சேர்த்து 5000 பில்லு. ஓகேவா, சரிப்பா பண்ணுப்பா அப்படின்னு. கடைசியில் இது மாதிரி ஆனவொன்னே நான் என்ன சொல்லிட்டேன், இப்போ கேஷ் எதுவும் பே பண்ண முடியாது, நீங்கள் முதல்ல வேறு ரிமோட்டை மாற்றி எடுத்துகிட்டு வந்து ஊற்றி எனக்கு ஆன் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா வாங்கிக்கோங்கன்னு. சரிங்க சார் அப்படின்ட்டாங்க. சொல்லிட்டு போயிட்டாங்க. நாளைக்கு வருவாங்க. நாளைக்கு பிக் ஏசி மெக்கானிக் வர போகிறாங்க. அவங்க வந்தாங்கன்னா அவங்க அப்படியே கண்ணில் பார்த்தோன்னே டடக்குன்னு ஆனாவும் டப்புன்னு எல்லாம் அப்படியே இதுவாகி ஸ்விங் வர ஆரம்பிச்சிடும், இன்ஸ்டால் ஆகி. ஓகேங்களா? வந்துருக்காங்க. ஆமாம், அவங்க 2 பேர் கற்றுக்குட்டி. நாளைக்கு வரவங்க வந்து பிக் ஏசி மெக்கானிக், பிக் டெக்னீஷியன். கண்ணாலே அப்படியே ஆப்ரேட் பண்ணுறாங்க. யார் அந்த டெக்னீஷியன்னா? பேபிமா. ஆமாம், பேபிமா சொல்லிச்சு. அப்படியா? சரி, நான் நாளைக்கு வரேன். எங்கே தான் போய் முட்டிக்கிறதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். மத்தியானம் சாப்பிடாமங்கெல்லாம் உட்காந்துட்டு நான் வந்து சொல்கிறேன், ஏன் ஓடல, ரிமோட் சரியில்லையா, புதுசாச்சே அது அப்படின்ச்சு. ஆமாம் அப்படின்னு. சரி நாளைக்கு நான் வரேன் அப்படின்னு. இன்னைக்கு போய் நீ என்ன வேலை பார்த்த? ஒரு வேலை பார்க்கல. நாளைக்கு வந்து அவனும் பாருங்க, ஏசி அப்படி பார்த்துட்டு அப்படின்னா
உடனே ஏசி ஆனால் சைன் சைன் அப்படியே சில் காற்று அடிக்கும் வீசும். அப்புறம் வீட்டில் வந்து எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, டிவி யூனிட்டு ப்ளஸ் நம்ம கிச்சன் இதெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன் இல்லைப்பா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகிற மாதிரி எனக்கு தோணுது, எனக்கு தெரியல, எனக்கு வந்து என்னென்னா ஒரு ரூம் கீழே இருக்கிற ரூம் முடிச்சாச்சு அப்படின்னு சொன்னாங்க நேற்று. சரி இன்னைக்கு போனோன்னே எல்லாம் மாட்டி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தா அப்படி நேற்று நான் எந்த மாதிரி பார்த்துட்டு போனோம் அதே மாதிரி தான் இருந்தது. அப்படியே பார்த்துட்டு என்ன நான் முடிஞ்சிச்சின்னு சொல்லுங்க. ஆமாங்க முடிஞ்சிச்சிங்க அப்படின்னாரு. அப்புறம் வந்து பார்த்தா மேலே பீடிங் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பீடிங் ஓட்டிட்டு தான் அதை எடுத்து மாட்டுவாங்க. ஓகேங்களா? ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் செய்ய வேண்டிய ப்ராசஸ். இது நம்ம அர்ஜென்ட்டுக்கு ஆகாது, இருந்தாலும் வந்து நமக்கு அர்ஜென்ட் அப்புக்குன்னு. ஸோ ஆளுங்க நம்ம மேன் பவர் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்தால் ஒரு ரூமுக்கு ஒரு வாரம் எடுத்தால் கூட கண்டிப்பாக 4 ரூம் முடிச்சிடலாம். இதோ வராங்கன்னாங்க. அவங்க சொல்லியே 2 நாள் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் 4 பேர் தான் வேலை செஞ்சுன்னுக்குறாங்க. 1 2 3 4 பேர் தான் இருக்காங்க. அதான் சொல்றேன், மேன் பவர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணா ஒரு 4-5 டேஸ்க்கு ஒரு ரூம் எடுத்தா கூட ரெண்டு பேர் பெரிய கார்பெண்டர் அவங்க அந்த மாதிரி ஒரு 4 பேர் இருந்தாங்கன்னா 4 பேர் 4 ரூம் எடுத்தாங்கன்னா 10 நாள்ல முடிஞ்சிரும். பாத்தீங்கன்னா இப்போ வேலை வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் ஜாஸ்தி வேலை இருக்கும்னு தோணுது எனக்கு. ஆனா இல்லப்பா, எல்லா ரூம்லயும் தான் கீழே இருக்கிற லெவலுக்கு மேலேயும் வேலை. ஏன்னா எல்லா இதுலயும் நான் வேணாம் தலைப்பாடா அடிச்சுக்கினேன். எல்லா ரூம்லயும் ஹெட்ரெஸ்ட்ல இருந்து எல்லாமே ரெடி பண்ண சொல்லிச்சு பேமா. அதனால அந்த வேலை ஜாஸ்தி, கண்டிப்பா முடிக்கிறது ரொம்ப கஷ்டம் என்னை பொறுத்த வரைக்கும். எனக்கு ஒட்டி கொடுத்துட்டாங்கன்னா கூட போதும், அதுக்கப்புறம் நம்ம கிரவ் பிரசம் வச்சுட்டு கூட அதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணிக்கலான்றது. தெரியல எப்படின்னு தெரியல, நாளைக்கு போய் பார்த்தா தான் தெரியும். ஆனால் மேன் பவர் இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் அங்கே வேலை நடக்கும். சொல்றதுக்கு இல்லை. இன்னும் லைட் மாட்டுறதுக்கு ஆளுங்க வராங்க போறாங்க ஒழுங்கா லைட்டும் ஃபிட் பண்ண மாட்டேன்றாங்க. லைட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்றாங்க. இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டா இதுக்கப்புறம் லைட் அந்த ஃபால் சீலிங்ல உள்ள ஒட்டுறதெல்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் தான் வேலை ஜாஸ்தி. நான் அந்த இவங்களே சொன்னாங்க, மெட்டீரியல் வாங்கின இடத்துல அந்த கடைக்காரே சொன்னார் இதுதான் வேலை ஜாஸ்தி. இதெல்லாம் 1 நாள் 2 நாள்ல ஒரே நாள் வேலை தான். வாய்ப்பே இல்லை. இன்னும் நமக்கு டைம் இருக்குப்பா, இன்னும் 20 டேஸ்க்கு மேல டைம் இருக்கு. எங்கப்பா 20 டேஸ் இருக்குது? பைத்தியம், முடிய போகுது, இந்த மாசமே முடிய போகுது. 28 டேஸ் 30 31 இந்த மாசத்துக்கு 3 நாள் தான் பேலன்ஸ். தெரியல, சரி நாளைக்கு போய் பாப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. நாளைக்கு வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. கல்யாணம் கூட நாங்க இவ்வளவு கஷ்டப்படல, செம்ம ஜாலியா போயின்னு இருந்தது, எதுக்கும் கவலை இல்லாம இருந்தது. ஆனா வீடு தான் டென்ஷன் ஆச்சு. சீரியஸாவே ஆண்டவரானாலையும் மாதாரனாலையும் கல்யாணத்துக்கு அப்படின்னும் போது நாங்க ஜாலி 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 ஜாலின்னே போச்சு. எதுக்குமே எந்த பிரச்சனையும் இல்லாம ஜம்முன்னு போச்சு. இந்த டென்ஷன் அந்த டென்ஷன், இது அது பேர் என்ன, சாப்பாடு இல்லைங்கிற குறை மட்டும் தான் எங்களுக்கு போச்சு. சாப்பாடு பத்தல. அது வந்து ஆளுங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஜாஸ்தி வந்ததுனால. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நாங்கள் வந்து ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் நாங்கள் எதிர்பார்த்தது ஒரு 100 பேர் வருவாங்க அப்படின்னு தான் நாங்கள். அதுவே கம்மி தான் நினைச்சோம். அதுவே கம்மி. டெய்லி 7 ஈவெண்ட் வச்சோம். டெய்லி இருக்கிறவங்களாம் வேலையை விட்டு வருவாங்களா அப்படின்ட்டு இருந்தோம். நம்ம கும்பல் வருவாங்க விட்டுருங்க, ஓகேங்களா. எங்க கும்பல் ஒரு 50 பேர் தான். ஸோ அந்த 50 பேர் எல்லாத்துக்குமே வந்து அட்டண்டன்ஸ் போட்டுருவாங்கன்னு தெரியும். அதை போக வெளியில என்ன பெருசா வந்துட போறாங்க அப்படின்ட்டு நான் ஒரு 70 பேர் அந்த ரேஞ்ச் தான் எதிர்பார்த்தேன். ஆனா ஒவ்வொரு ஈவெண்ட்லயும் 150 பேர் 200 பேர் வந்துட்டாங்க. இங்க கீழே வச்ச மெகந்தி ஈவெண்ட் எல்லாமே அவ்வளவு பேர் வந்துட்டாங்க. அதனால அப்படி அந்த ஒரு டென்ஷன் மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா அதுமே நமக்கு ஹாப்பியா இருந்தது. நம்ம ஆளுங்க ஆமா ஆள் இல்லாம இருப்போமோ அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆள் எல்லாம் வரவும் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது. ஓகே சூப்பர் அப்படின்ட்டு. ஆனா இது வந்து ஹெவி டென்ஷன். இப்ப நாளைக்கு வந்து ரோட்ல தண்ணி நிக்குதுல்ல, அந்த தண்ணியை ட்ரைன் பண்ணியே தீரணும். ஆனா அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, இன்னும் 1 மாசம் விட்டீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா காணாம போயிடும். நீங்க இந்த டேட்ல பண்றதா இருந்தா நீங்க மண்ணு கொட்டி செலவு பண்ணி தான் ஆகணும் அப்படின்றாங்க. நான் யோசிச்சேன், சரி நம்ம அடுத்த மழைக்கு நம்ம சரி ரெடி ஆகணும்லப்பா. பைத்தியம், அடுத்த மழை எதுக்கு? இதுக்கப்புறம் ஜூன் ஜூலைல தான் மழை. ஆமா, அதுக்குள்ள நம்ம ஒழுங்கா ரெடி பண்ணிக்கிட்டாதானே அடுத்த மழையில நம்ம தப்பிக்க முடியும். இப்ப நம்ம அந்த ரோட்ல மண்ணு கொட்டி நம்ம நிறவறதே கிரகப்பிரவேசத்துக்கு ஆள் வருவாங்கல்ல, அவங்க ஜம்முன்னு வந்துட்டு போனோன்ட்டு தான்.
உனக்கு இந்த பிப்ரவரி எண்டுக்குள்ளார நான் பார்த்தேன்ப்பா, அது மே ஜூன் எல்லாம் ஆகும்போது தான் காயுது, திருப்பி மழை வந்துருது. அந்த டைம்ல தான் காயுது. நான் பாருங்க லாஸ்ட் டைம் பார்த்தேன். கொண்டு எல்லாம் சொன்னாங்கன்னா 1 மாசம் விட்டீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா ட்ரை ஆயிடும் அப்படின்னாப்புல. மண்ணு கொட்டை வந்தவரும் அந்த ஏரியா தான், அவரும் அதான் சொன்னார். இன்னும் 1 மாசம் விட்டீங்கன்னா அதுவா ட்ரை ஆயிடும், நீங்க கொட்டணும். எங்க மழை வந்துகிட்டே தான் இருக்குது, ட்ரை ஆக அது மழை வந்துனே தான் இருக்குதுன்னு தெரியல. சரி, நான் இருந்தாலும் பரவாயில்ல, கொட்டிடுங்க, கொட்டி நிறவி எனக்கு நீட்டா என் கார் வந்து நின்றுணும், நாங்கள் நடந்து போற மாதிரி பண்ணிடணும் அப்படின்னு சரி அப்படின்ட்டாங்க. அது ஒன்று மட்டும்தான் இப்போ அவுட்ரு எக்ஸ்பென்சஸ் நான் பண்ணலான்னு முடிவு எடுத்தேன். மற்ற எதையுமே வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் முடிப்போம் அப்படின்ற ஐடியாவில் தான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம் நாளைக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னு. பிக் டெக்னீஷியன் வர போறாங்க. ஆமாம், பிக் டெக்னீஷியன் வந்து கண்ணாலே ஓட விடுவாங்க. எனக்கு அப்படியே சுருன்னு ஏறிச்சு, என்னத்தான் பேசுறது. ஓகே, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து சாம்சங்கோட டிஃபால்ட் அப்படின்ட்டு கம்முன்னு வந்துட்டேன். வாங்கினது சாம்சங் ஏசி. ஏன்னா இங்க நல்லா தான் ஓடிட்டு இருக்கு, அதனால தான் இதுவே வாங்குறோம். எத்தனையோ ஏசி வாங்கியிருக்கோம். எங்களுக்கு தெரிஞ்ச ஆஃபீஸுக்கு கணக்கு போட்டா ஒரு 20 ஏசிக்கு மேலே வாங்கியிருப்போம். ஆனா எதுவுமே அந்த மாதிரி நடந்தது இல்லை. இது மட்டும் ரிமோட் மட்டும் அந்த மாதிரி சரி பண்ணிச்சு. சரி, ஓகே, ரிமோட்டோட போச்சேன்ட்டு நான் வந்துட்டேன். அது கூட நம்ம நாளைக்கு அவங்க வந்து போட்டு பார்த்தா தான் தெரியும் அது ரிமோட்டா என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைய டே வந்து என் வாயை பிடுங்குற டேவாகவே போச்சு. அதனால நான் வாயை விடவே இல்லை எங்கேயுமே. வேண்டாம் வேண்டாம் உள் மனசாட்சி சொல்லுவோம் எனக்கு எப்பயுமே. ஏதாவது ஒன்று வரப்போகுது அப்படின்னா இப்போ நீ சைலண்டாக இரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு தோணும். அதையும் தாண்டி நமக்கு வந்து கோவம் வந்து சட்டுன்னு நம்ம பேசுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி பேசுனேன்னா ஏதாவது பிரச்சனை தான் வரும். அதனால் நான் வாயே திறக்கல இன்னைக்கு. ரைட்டு, ஓகே, பார்ப்போம், இன்னைக்கு ஒரு நாள் இப்படி போட்டோம் அப்படின்ட்டு விட்டேன். சரியாயிடும் நாளைக்கு சரியாயிடும்னு நம்புகிறேன். ஓகேங்களா, ஆண்டவர் இருக்காருமா தான் இருக்காங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நம்ம இப்போ சொன்னோம்ல, சொன்ன மாதிரி பாப்பாவும் மாப்பிள்ளையும் வந்துட்டாங்க. மாப்பிள்ளையை பார்த்துருப்பீங்க, காலில் கொஞ்சம் அடிபட்டுருச்சு அவருக்கு. துபாயில் போய் சறுக்கின்னு வந்து உண்டாரு, அதனால் கட்டியிருக்காரு. சரி, ஓகே, வந்து ரொம்ப நேரமாச்சு. நாங்கள் அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டே உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் சரி, ஓகே, டீ குடிக்கலான்னு பார்த்தா பேபிமா வந்து டென்ஷன் ஆயிடுச்சு. பாலே இல்லையா, எல்லா பாலையும் குடிச்சிட்டிங்களா? இவன் தான் அந்த அந்த மைலோவா, எல்லாத்தையும் போட்டு குடிச்சிடறான். வீட்டுல பாலே விட்டு வைக்க மாட்டான். வெள்ளையா ஏதாவது இருந்ததுன்னா அப்படியே எட்டி பார்க்கறது, பால் என்ன உடனே எடுத்துங்க முட்டையை அடிக்கிற மாதிரி போட்டு கலக்கின்னு உட்காந்துப்பான். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று போட்டு குடிச்சிக்கிட்டே இருப்பான். ஸோ கொஞ்சம் ஹெட்டக்காக இருக்குது. அவ்வளோ தூரம் டிரைவிங்கில் வந்தாங்க, அதனால டீ வேணும் அப்படின்றதுனால நம்ம வெளில வாங்கிட்டோம். ஆக்சுவலி நான் இப்போ இந்த ஐடியா நீங்கள் டக்குன்னு சொல்லினா வாங்க நம்ம ஏரியாவில் டீ கடை 24 hours தான் போய் குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு இருப்பேன். போய் வெளில போய் குடிச்சிட்டு வந்திருக்கலாம். ஆனால் அதுக்கு ஜாலியாக உட்காந்து பேசிட்டேன். ஏன்னா நாங்கள் துபாய் போயிட்டு அவங்க வந்து நம்ம அங்கே பெங்களூரில் இருக்கும்போது கூட அவ்வளோவா பேசவே இல்லை. நைட்டு தான் வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் அடுத்த நாள் காலையில் குளிச்சுட்டு கிளம்பிட்டோம் நாங்கள். அதனாலதான் ஒரே நைட்டு தான், ஒரு நைட்டு பேசணும், அப்போ பேசிட்டு அவ்வளோதான். நைட் என்ன டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிடுச்சு. நைட் வந்துட்டு என்ன வாங்கி வந்தோம். ஆமா ஆமா, டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மணி 2 ஆயிடுச்சு. அதனால இப்போ கிளம்புறாங்க. ஆமா, போன வாட்டி வந்தப்போ ஒழுங்கா பேசவே இல்லை நம்ம அங்க. ஏ, அவருக்கு ஆபீஸ் இருக்காம 5 மணிக்கு தான் அவைலபிள். இந்த மாதிரி டைம் கிடைச்சா தான் எங்களால பேச முடியும். ஏன்னா அவங்களும் வந்து நிறைய விஷயங்கள் வீடு விஷயத்துல வந்து நிறைய அங்க இங்கன்னு போயின்னு வந்துருக்காங்க. அதனால நாங்க டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. இப்ப காலையில நாளைக்கு 7 மணிக்கு எனக்கு போன் அடிச்சிடுவாங்க, மண்ணு வருது வாங்க அப்படின்னுட்டு. அதனால காலையிலேயே கிளம்பி போயிடுவேன். காலையில போயிட்டு அந்த ரோட ரெடி பண்ற வரைக்கும் எனக்கு தலை வலியா இருக்கும். லைட்ட மாட்டி எனக்கு அங்க சுவிட்ச் போடலன்னா நான் அழுத உட்கார்ந்து அப்போ பாரு வைப்பாங்க, லைவ் வீடியோல வருவோம். ஏன்னா அங்க ஒண்ணுமே பண்ண மாட்டேன்றாங்க. நானும் டெய்லி போய் பாக்குறேன். நான் தூசியா இருந்தாலும் வீசிங்கா இருந்தாலும் பரவாயில்லடா அப்படின்னு அந்த தூசிக்குள்ளேயே உட்கார்ந்துன்னு இருக்கேன். ஆனா எதையுமே போட்டு எனக்கு காட்ட மாட்டேன்றாங்க. லைட்டு நீங்க எல்லாம் பாத்துக்கிறீங்க, நாங்க இன்னும் எதுவும் பாக்கல. எக்ஸைட்டடா இருக்கு. இல்லப்பா, மாமாவோட காசுல இப்படியா கையா வெட்னஸ்டே, அடுத்த வாரம் வெட்னஸ்டேக்குள்ள வீடு ஃபுல்லா ஜகஜோதியா லைட் எரியும், எல்லாமே எரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
கூப்பிட்டு வந்து ரூமில் விட்டாச்சு. பிள்ளைங்க இப்போ தூங்க போகுது. பாய் சொல்லிவிடுவோம். பாய் பாய்டா செல்லம். ம்